ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் நம்ம வந்து டக்குனு செஞ்சிடக்கூடிய முட்டை பிரெட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 3 முட்டை வந்துட்டு உடைச்சி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி அண்ட் எம்மியான ஸ்நாக்ஸ் தான். வந்துட்டு சட்டுனே நம்ம வந்து செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ 3 முட்டை உடைச்சி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஃபீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஃபீட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம போட்ட அந்த சுகர்லாம் வந்துட்டு நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. சில பேர் வந்துட்டு முட்டை பிரெட் செய்யலை வந்து கொஞ்சம் பால் வந்து சேர்த்து செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு வெறும் எக்கு மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஃபீட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க அந்த சுகர் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம வந்துட்டு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு நல்லா வந்துட்டு எல்லா சைடும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பிறகு பட்டர் இல்லைன்னா கீ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த பிரெட் துண்டுகளை நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த முட்டை கூட இந்த மாதிரி பிரெட்டை சேர்த்து எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்துட்டு நல்லா வந்துட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்பவே சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சுட்டோம். அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு 2 சைடுமே நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. அவ்வளோதான், நான் வந்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.